ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கூடிய கரை இந்த படத்தோடைய முழு கதை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 90s காலகட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்த டைமில் பிழைக்கிறதுக்காக திருட்டு தொழில் பார்த்துட்டு இருக்கவர் தான் படத்தோட ஹீரோவான நம்ம தனுஷ். சின்ன வயசுலேயே வீட்டு விட்டு ஓடி வந்து திருட்டை மட்டுமே தொழிலாக பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு காதல் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே திருடிட்டு இருந்தா வாழ்க்கை முழுக்க ஓடிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு திருந்தி அவன் ஒய்ஃபோட ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சம்பாத்தியம் அவங்களுக்கு சுத்தமாக பத்தலை. வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ எந்த ஊரை விட்டு ஓடி வந்தாலும் அதே அவனுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்ப அவங்க அப்பா கிட்ட தொழில் பண்றதுக்காக ஹெல்ப் கேட்டு போய் நிக்கிறான். இங்கதான் ஹீரோட லைஃப்ல பல திருப்பங்கள். இனிமே வாழ்க்கையில திருடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ திரும்ப அவன் சொந்த கிராமத்துக்கு போய் அவங்க அப்பா அம்மாவோட நிலைமையும் அந்த ஊர் நிலைமையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பவும் திருட்டு தொழில ஈடுபடுறான். இதோட விளைவா நம்ம ஹீரோ என்னென்னலாம் சந்திச்சான், நம்ம ஹீரோவால அவன் குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும் நல்லது நடந்துச்சா, இல்ல இவன் பண்ற திருட்டுனால இவன் வாழ்க்கையை மொத்தமா ஜெயில போய் முடிஞ்சுச்சா, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல அடுத்தடுத்த திருப்பங்களோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த கரை. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கதைகள் சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே 1990s காலகட்டம் சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஊர்ல ராத்திரி நேரம் ஒரு வீட்டோடைய பூட்டை 2 பேர் சேர்ந்து லாபகமா உடைக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் படத்தோட ஹீரோவான நம்ம கரசிங்கம். இந்த கேரக்டர்ல நம்ம தனுஷ் தான் நடிச்சிருக்காரு. கூட அவருடைய தம்பியா முருகேசன்ற ஒரு கேரக்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பண்ணையாரோடைய வீட்டு பூட்டை உடைச்சு உள்ளுக்குள்ள இறங்குறாங்க. அப்படி உள்ளுக்குள்ள போனதும் பீரோல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் மெயின் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா எஸ், அந்த வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல. வீட்டுக்குள்ள திருடன் புகுதுட்டான்ட்டு ஃபேமிலி தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க கதவை உடச்சிட்டு உள்ளுக்குள்ள வர பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எப்படியாச்சு அடிச்ச பணத்தோட எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க அவனோட தம்பியா பதறான். ஐயோ அண்ணே, மாட்டிக்கிட்டோமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு, என்னை எப்படியா தப்பிக்க வச்சிரு அப்படின்னு அவன் கெஞ்ச அங்க மேல ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப் வழியா முதல்ல அவங்க தம்பி ஏத்தி விட்டுறான். அப்படியே அவன் தம்பி ஏத்தி விட்டுட்டு தானும் ஏறலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது தான் மேலே ஏறின தம்பிக்காரன் ஆளையே காணோம். அவன் அப்படியே அம்போன்னு விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம ஹீரோ மட்டும் அந்த வீட்டுக்குள்ள நல்லா வசமா சிக்கிட்டாரு. இப்போ அந்த வீட்டுடைய கதவை அந்த பண்ணையார வீட்டுக்காரங்க கதவை உடச்சிட்டு உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வரும்போது ஆளுங்களை கூட்டு வந்திருக்காங்க. வேற வழியே இல்லை, எதிர்த்து நின்று சண்டை போட்டு தான் இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு உள்ள இறங்கி இருக்க அந்த வீட்டுக்காரங்களை சரம் மாதிரியா தாக்கிட்டு அடிச்ச பண நகையோட வீட்டுல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பின்பக்கம் வந்தா ஊரே கூடி நிக்குது. எஸ், நம்ம ஹீரோ கையங்களமா அந்த இடத்துல மாற்றான். அப்படியே கட் பண்ணா அந்த ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை போட்டு போலம் பொழந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு பெண், ப்ளீஸ் சார் அவரை விட்டுருங்க, அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப். இவங்களுடைய பேர் செல்வி. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோனால பொறுத்துக்க முடியல. ஹீரோ ஓடி போயிட்டு நீங்க திருடலன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்க, இல்லம்மா நான் திருடினேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவர் பண்ண அந்த திருட்டு தொழில ஒத்துக்கிறாரு. எஸ், இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு திருடன்றதே ரிவீல் ஆகுது. நீங்க ஸ்டேஷன்ல இருக்காத, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ, நான் எப்படியும் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பிடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சுராஜ் டிஒஎஸ்பியாவே இருந்து ரிட்டையர் ஆகிற கண்டிஷன்ல இருக்காரு. பெருசாயரால எந்த ஒரு கேஸையும் பிடிக்க முடியல, எந்த ஒரு பேர் புகழும் இல்லாம ரிட்டையர் ஆக போறோன்ற ஒரு மன விரக்தியில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பக்கத்தூர்ல ஒரு திருட்டு நடந்திருக்கு, திருடனை கையங்கலமா பிடிச்சிட்டோம் அப்படின்ற செய்தி வருது. உடனே இதை நம்ம பயன்படுத்திட்டு ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள பேப்பர்ல நியூஸ் வர மாதிரி இந்த திருட்டு சம்பவத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பெருமையை சேர்த்துக்கலான்ற மாதிரி இந்த டிஒஎஸ்பி சூராஜ் பிளான் பண்றாரு. உடனே இந்த விஷயத்தை கமிஷனர் கிட்ட சொல்ல, சரி ஓகே ப்ராப்பரா போயிட்டு நீங்களே அவனை பிடிச்ச மாதிரி பிரஸ் மீட்டை வச்சிருங்க, ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கமிஷனரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோவை பிடிச்சிருக்க அந்த ஸ்டேஷனுக்கு டிஒஎஸ்பி ஆன சுராஜும் வராரு. அவர் வந்ததுமே நம்ம ஹீரோவை எங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி அந்த ஸ்டேஷன்ல போய் கேட்க, மேலதான் அவன் அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஷன்காரங்களும் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் மேல போயிட்டு முதல்ல நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஓகே, நாளைக்கு பிரஸ் மீட்ல இவனை பிடிச்ச மாதிரி நம்ம போஸ்ட் கொடுத்து பேரை வாங்கிட வேண்டியதான் சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ திருடினது என்னவோ 50 பவுன் தான். ஆனா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கும்போது 100 பவுனோட இவன் தப்பிச்சு ஓடும்போது நான் கையும் களமா இவனை பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவரா கதையை பில்டப் பண்றாரு. இவர் கதையை பில்டப் பண்ணி சொல்றது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லி, நான் சொல்ற மாதிரியே நாளைக்கு பேப்பர்ல என் போட்டோவோட போட்டுடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் வேணாம் சார், தப்பு சார் அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்ல, ஏண்டா நீயே ஒரு திருட்டு பையன், எனக்கு நீ எது தப்பு சரின்னு சொல்ல வரியான்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதச்சிட்டு, இந்த மாதிரி திருட்டு பசங்களாம் வெளியில இருக்கக்கூடாது, உள்ளதாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் நாளைக்கு ஒரு கிடைக்க போற அந்த பெருமையை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் அசந்த நேரமா பார்த்து 2-3 பங்கு நான் வயிற்றுல குத்தி ஓரமா படுக்க போட்டு தப்புன்னு அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஃபீஸ் போற மாதிரி ஒயரை மாத்தி கொடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிராரு. அவ்வளவுதான், இந்த சம்பவம் நடந்து சரியா 6 மாசம் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னா ஆந்திரா ரேணிகொண்டால இருக்க ஒரு சின்ன மெஸ்ல ஹீரோவும் ஹீரோவுடைய வைஃபும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனை பார்த்து, நான் திருட்டு பையன் தெரிஞ்சோ என் கூடவே ஏன் வந்த, என்னை அப்படியே விட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணுச்சு.
ஆனா அவங்கள விட்டு எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு, அதான் நீங்க திருந்தி வாழ்றீங்களே, இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி உன் ஒய்ஃபும் சொல்ல. ஆனா அந்த ஹோட்டல்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பெண்டு நிமித்துறாங்க. ஆனா அதுக்கான ஒழுங்கான கூலியும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுங்கன்னு கேட்டா இப்பதான் 6 மாசம் ஆயிருக்கு, 1 வருஷம் போட்டும், அப்புறமா 2 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி ஓனரும் ஓவரா பேசுறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தா ஜோனு மழை, இவங்க தங்கியிருக்க வீடா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஒழுவிட்டு இருக்கு. இப்படி ஹீரோடைய வாழ்க்கை வறுமையின் உச்சத்துல இருக்க. இதை எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணி ஆகணும். இப்படியே நம்ம 2 பேருடைய உழைப்பு ஃபுல்லா அந்த ஹோட்டலுக்காரனுக்கே கொடுத்தா நம்மளால முன்னுக்கே வர முடியாது. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன மெஸ் ஆரம்பிக்கலாம். மெஸ் ஐடியா ஓகே, ஆனா அதுக்கு பணம் தேவைப்படுமே அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, கட் பண்ண அடுத்த நாளே இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு பேங்க்கு லோன் கேட்டு போயிருக்காங்க. பேங்க் மேனேஜரா, ஏன்பா உன்னை நம்பி நாங்க எப்படிப்பா லோன் கொடுக்குறது, எந்த ஒரு ஷூரிட்டி இல்லாம அப்படின்ற மாதிரி பேங்க் காரனும் கை விரிக்க. அப்ப கடைசியா நம்ம ஹீரோ அந்த பேங்க் காரனை பார்த்து, ஷூரிட்டிக்கு ஊர்ல எனக்கு ஒரு 8 ஏக்கரா நிலம் இருக்கு, அந்த நிலப்பத்திரம் எடுத்துட்டு வந்தா லோன் தருவீங்களான்ற மாதிரி பேங்க் காரனை பார்த்து கேட்க, கண்டிப்பா தருவோம்பா, போயிட்டு நிலப்பத்திரம் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி பேங்க் மேனேஜரும் சொல்லி அனுப்ப. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தன் ஒய்ஃபை கூட்டிட்டு தன்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் வந்து இறங்குறாரு. அப்படி வந்து இறங்குனதும் ஒய்ஃபை கூட்டு போயிட்டு ஒரு லாட்ஜ்லேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டு, நான் என் அப்பா கிட்ட போய் பேசி நிலப்பத்திரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா அவனுடைய சொந்த ஊருக்குள்ள போறான். அப்படி உள்ள போனதுமே ஹீரோவுடைய தாய்மாமனான கருணாஸ் வந்து நம்ம ஹீரோ பார்த்ததும், டேய் கார அப்படின்ற மாதிரி பாசத்துல வந்து பேசுவார்னு பார்த்தா பல்லார்னு ஒன்று அரைஞ்சி, சின்ன வயசுல உங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் திருடிட்டு ஓடினவன் இப்பதான் அவனுக்கு திரும்பி வர வழி தெரிஞ்சா, பாவண்டா உங்க அப்பன், நானாச்சும் பரவாயில்ல ஒரு அறையோட உன்னை விட்டேன், உங்க அப்பா கையில மாட்டிடாத, உன்னை கொன்னே விடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப ஊருக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு பஸ் ஏற வரும்போது தான் பஸ்ஸில் ஒரு பெரியவர் வந்து இறங்குறாரு. அந்த பெரியவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவுடைய அப்பாவான கேஎஸ் ரவிக்குமார். பல வருஷம் கழிச்சு தான் பையனை பார்த்ததும் இவன் திருடிட்டு போனதெல்லாம் மறந்துட்டு, எப்பா கரசாமி அப்படின்ற மாதிரி வந்து கட்டி அணைச்சிக்கிறாரு. இவ்வளோ நாள் உன்னை தேடாத இடமே கிடையாதுப்பா, சரி வா, பல வருஷம் கழிச்சு நீ திரும்ப வந்துட்ட, ஒன்றும் அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, பாப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூட்டிட்டு இவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மாவும் ஹீரோவை பார்த்து பயங்கர எமோஷனா வராங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தேடிட்டு இந்த பையன் திரும்ப கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நிலப்பத்திரத்துக்காக தான் வந்திருக்கான்ற விஷயத்த இன்னமும் அவங்க அப்பா கிட்ட சொல்லல. கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க அப்பா இவங்களுடைய நிலத்துக்கு கூட்டு போய் காட்டுறாரு. நிலம் ஃபுல்லா அப்படியே காஞ்சு போயிருக்கு. தூரத்துல ஒரு பழைய டிராக்டர் ஒன்று நிக்குது. அந்த டிராக்டர் யாருதுப்பான்றவா நம்ம ஹீரோ கேட்க, நம்மள்தான்ப்பா, பேங்க்காரன் தேடி வந்து லோன் கொடுத்து அந்த டிராக்டரை வித்துட்டு போனா. நம்ம நிலத்திலயும் பெருசா எந்த ஒரு விளைச்சலும் இல்ல, நம்ம நிலப்பத்திரமும் பேங்க்ல தான் இருக்கு. நாம மட்டும் இல்லப்பா, நம்ம ஊரே அந்த பஞ்சமின் யூனியன் பேங்க்கு கடன்காரன் ஆயிட்டோம். வட்டிக்கு மேல வட்டி கட்டி யாராலையுமே பொழப்பு நடத்த முடியாம எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பெரிய குண்டத்துக்கு போல, எது நிலப்பத்திரம் பேங்க்ல இருக்கா அப்படின்ற நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இருந்தாலும் பக்கத்து ஊர்ல போயிட்டு என்னதான் நிலத்தோடைய பத்திரம் பேங்க்ல இருந்தாலும் இது ஏதாவது விற்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போதுதான், கண்டிப்பா விற்க முடியும், உங்க நிலத்துக்கு நீங்க தானே வாரிசு, கண்டிப்பா வித்து கொடுக்கலாம், கடனையும் அடைச்சிடலாம், மொத்தம் 8 ஏக்கர்னா 10 லட்ச ரூபா கிட்ட மதிப்பு வருது அப்படின்ற மாதிரி வெளியூர்காரன் சொல்ல, இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நேரா தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா நம்ம நிலத்தை வித்துடலாம், பேங்க்ல இருக்க கடனையும் அடைச்சிடலாம், எனக்கும் ஒரு 2 லட்சம் தேவைப்படுது, மெயினா நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்றவன் நம்ம ஹீரோ உண்மையை உடைக்க, அவ்வளவுதான் அந்த இடத்துல இவங்க அப்பா உடஞ்சு போயிறாரு. டேய் கரசாமி, நீ திருந்தி தான் ஊருக்கு வந்திருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்பவும் பணத்துக்காக தான் வந்திருக்கல, என் உயிரே போனாலும் இந்த நிலத்தை நான் விற்க விட மாட்டேன், ஏன்னா இங்கதான் என் பாட்டன் என் அப்பன் எல்லாரையும் புதைச்சிருக்கேன், நாளைக்கு நான் செத்தாலும் இந்த மண்ணில் தான் புதைக்கணும், இதை நான் விற்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல, கடுப்புல நம்ம ஹீரோவா அவங்க அப்பா கிட்ட பயங்கர எமோஷனா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிறான். கட் பண்ணா இவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் இவங்க கடன் வாங்கி வச்சிருக்க அந்த பேங்க் சைட்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க வாங்கியிருக்க லோனுக்கு சரியான தவணை கட்டாதனால உங்க நிலத்தை நாங்க இன்னும் 1 மாசத்துல ஜப்தி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ். அவ்வளவுதான், அந்த நோட்டீஸை பார்த்ததுமே இவங்க அப்பா உடஞ்சு போயிறாரு. அந்த நோட்டீஸ் நம்ம ஹீரோ கண்ணில் பட்டதுமே நம்ம ஹீரோ நேரா தான் அப்பா கிட்ட வந்து, நானாச்சும் இந்த நிலத்தை வித்திருப்பேன், இப்ப பாருங்க உங்களுக்கு இல்லாம எனக்கும் இல்லாம அந்த பேங்க்காரனே மொத்தமா எடுத்துட்டு போறான், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு தேடிட்டு அங்கிருந்து நேரா தான் ஒய்ஃப் கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டுருக்கா அவங்க ஒய்ஃபா, இவ்வளவு நடந்தும் உங்க அப்பா உங்களை எதுவுமே சொல்லல, உங்க அப்பா அம்மா ரொம்ப பாவங்க, இந்த சமயத்தில் நம்ம அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அழுதுகிட்டே, சிங்க மாதிரி இருந்த மனுஷன் இன்னைக்கு கடங்காரன் ஆகி நில குலைஞ்சு போயிருக்காரு, என்ன ஆனாலும் சரி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பிரச்சனை எல்லாம் சரி பண்ண பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த நாளே நம்ம ஹீரோ தான் ஒய்ஃபை கூட்டிட்டு திரும்ப வீட்டை நோக்கி போறான். அங்க போனதுமே முதல்ல தான் அம்மா கிட்ட, அம்மா நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை இன்ட்ரடியூஸ் பண்ண, முதல்ல அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே உள்ள போயிட்டு முதல்ல அவங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா உள்ள அனுப்ப, நம்ம ஹீரோ தான் ஒய்ஃபை கூட்டிட்டு உள்ளுக்குள்ள தான் அப்பாவோட ரூம்குள்ள போய் பாக்குறாரு. உள்ள போனா இவங்க அப்பா நல்லா படுத்துட்டு இருக்காரு. அப்பான்னு நம்ம ஹீரோ போயிட்டு எழுப்பும் போது தான் அவங்க அப்பா தூக்கத்திலே இறந்துட்டாருன்ற விஷயம் தெரிய வருது. அவ்வளவுதாங்க, மொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் உட்காந்துறாங்க. நிலம் நம்ம கை மீறி போக போகுது, பேங்க்காரன் ஜப்தி பண்ண போறான், பையனும் நம்ம கூட சப்போர்ட்டிவா இல்ல, அவனும் திரும்ப இந்த நிலத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் வந்திருக்கான்ற அந்த ஒரு மன வருத்தத்திலே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த குற்ற உணர்ச்சிலே நம்ம ஹீரோ கூனி குறுகி போயிருக்கான். கடைசியா அவங்க அப்பாக்கான நல்லடக்கம் நடக்குது. அவர் ஆசைப்பட்டபடி அவங்க நிலத்திலே
அவங்க தாத்தா அப்பா பக்கத்திலே அவங்க அப்பாவையும் புதைக்கிறதுக்காக பாடியை கொண்டு போறாங்க. ஆனா அங்க இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி பேங்காரங்க வந்து இந்த நிலத்துல நீங்க எதையும் புதைக்க கூடாது, இவங்க கடன் கட்டாதனால பேங்க் இந்த நிலத்தை ஜப்தி பண்ண போறதா நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், பணத்தை நாங்க புதைக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம புதைக்க கூட்டு போன அவங்க அப்பாவுடைய பாடியை திரும்ப வீட்டுக்கே கூட்டு வந்துறாங்க. அடுத்த நாளே நம்ம ஹீரோவுடைய மாமாவான கருணாஸ் அந்த பஞ்சமின் யூனியன் பேங்குக்கு போயிட்டு இதை பத்தி பேச போயிருக்காங்க. அந்த பேங்க்ல மெயின் ஹெட் பிரான்ச்சோடைய மேனேஜரா ஜெயராம் தான் இருக்காரு. இந்த ஆளு சரியான பணத்தாசை பிடிச்சவரு. எப்படியாச்சும் மக்கள் தலையில லோனை கட்டி அவங்க கிட்ட இருந்து வட்டி காசை அட்டைப்பூச்சி ரத்தத்தை உரிகிற மாதிரி நாம உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் இந்த ஜெயராமால தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா முதல் கொண்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் டிராக்டர் வாங்குறதுக்காக லோன் வாங்கி அவங்களுடைய நிலப்பத்திரம் மொத்தமா இந்த பேங்க்ல அடமானத்துல இருக்கு. இப்ப ஹீரோவுடைய மாமாவான கருணாஸ் போயிட்டு ஜெயராம் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹீரோ அப்பாவுடைய பாடியை மட்டும் புதைக்க பெர்மிஷன் கொடுக்குன்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனா அவரு கடனை வாங்கிட்டு கடனை கட்ட வக்கில்லாம உங்களுக்கு நிலம் தேவையா, ஒழுங்கா வாங்கின 3 லட்ச ரூபா கடனை கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நிலம் சேரும் அப்படின்ற மாதிரி இவன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிறான். ஹீரோ அந்த பேங்கை விட்டு வெளியில வந்ததுமே அந்த பேங்கையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. லாஸ்டா ஒரு திருட்டு வேலை பண்ணும்போது கூடவே முருகேசன்ற ஒரு தம்பி எஸ்கேப் ஆனால அவன் நம்ம ஹீரோவை பார்க்க திரும்ப வந்திருக்கான். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு நம்ம ஹீரோ கூட திரும்ப கூட்டாளியா சேர்ந்துக்கிறான். அவனை வச்சு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பிளான் பண்றாரு. எஸ், எந்த பேங்க்காரன் கடனை கொடுத்து நில பத்திரத்தெல்லாம் புடுங்கி வச்சிருக்கானோ அவன் பேங்க்ல இருந்து கொள்ளடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிளான் பண்றாரு. அந்த பிளானுக்கு கூட கருணாசையும் சேர்த்துக்கிறாரு. முதல்ல இந்த முருகேசனை விட்டு பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவங்க அப்பாவுடைய பாடியை ஒரு வாரத்துக்கு ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிற மாதிரி பிளான் பண்றாரு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா அனாதை போன மாதிரி கணக்கு காட்டினா மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு இங்க வச்சிருப்போம், அதுக்கப்புறமும் வரலன்னா 8வது நாள் நாங்க எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒய்ஃப் எல்லாரையும் சமாளிச்சு அவங்க அப்பாவுடைய பாடியை அனாதை போனோன்னு கணக்கு காமிச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரில் கொண்டு போய் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பேங்கை கொள்ளடிக்கணும். அதுக்காக நம்ம ஹீரோ பிளான் பண்றாரு. முதல்ல இந்த பேங்க்குள்ள கருணாசை ஒரு பெரிய பணக்கார மாதிரி கிரியேட் பண்ணி 10 லட்ச ரூபா பணத்தை நாங்கள் டெபாசிட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வேவ் பார்க்கறதுக்காக உள்ள கூட்டு போயிட்டு மேனேஜர் கிட்ட பேச வைக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் இங்க எப்படிங்க சேஃபா இருக்கும், ராத்திரியில வெளியில ஒரு செக்யூரிட்டி கூட இல்லையே அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி எழுப்ப, சார் உங்க பணம் இங்க ரொம்ப சேஃபா இருக்கும், கீழே இங்க ஒரு பட்டன் வச்சிருக்கோம், ஒரு அழுத்து தான் டைரக்டா ஸ்டேஷனுக்கு அலர்ட் கொடுத்துருவாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல பேங்க் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க, ஸோ உங்க பணம் இந்த பேங்க்குள்ள சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பவே பிளான் பண்ணி அன்னைக்கு ராத்திரியே இந்த பட்டன் அழுத்தினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஒயரை புடிங்கி விட்டுறாரு. அப்படி புடிங்கி விட்டதும் கூடவே இருக்க முருகேசனை வெளியில இருந்து வேவ் பார்க்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆரம்பத்துல ஒரு வீட்டோடைய பூட்டை உடைச்சிட்டு எப்படி உள்ள போனாரோ அதே பாணியில இந்த பேங்கோடைய பூட்டையும் உடைச்சிட்டு கருணாஸோட உள்ள இறங்குறாரு. அப்படி உள்ள இறங்குனதும் எல்லா டேபிள் டெஸ்க்லையும் போய் தேடுறாரு, எங்கேயுமே பணம் இல்ல. அப்புறம் தான் தெரிய வருது பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அதே பேங்க் உள்ள இருக்க ஒரு பெரிய வால்ட், அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்குள்ள சேஃபா வச்சிருக்காங்க. அந்த வால்ட்டை உடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ சுத்திலால போட்டு ஓங்கி அடி அடிச்சிட்டு இருக்காரு. அது திறக்கிற மாதிரியே தெரியல. சத்தம் வெளியில கேக்குதா, இப்படியே போச்சா நம்ம மாட்டிப்போம், நாளைக்கு வந்து பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி கருணாஸ் நம்ம ஹீரோவை டவுன் பண்ணி கூட்டு வந்துறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ பகல் முழுக்க பேங்க்ல நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் அந்த பணம் அதெல்லாமே ஈவினிங் க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த வால்ட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடறாங்க போல. அதை நம்மளால திறக்க முடியாது. ஸோ அதனால வேற வழியே இல்லாம பட்ட பகல்ல கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பட்ட பகல்லா அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. ஸோ அதுக்காக சேஃப்டிக்கு பக்கத்து ஊர்ல வெப்பன்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் போய் பார்த்து 2 நாட்டு துப்பாக்கி வெடிகுண்டு இதெல்லாம் வாங்கிட்டு பட்ட பகல்ல பேங்க்ல கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்றாரு. 90s காலகட்டத்தில் குவைத்துல ஒரு மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் கிணறு தீ விபத்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஏற்பட்ட இந்த பேரிடர் காரணத்தினால உலகத்தோடைய பொருளாதாரமே பயங்கரமா ஷேக் ஆச்சு. அதோட இம்பாக்ட் இங்க ராமநாதபுரம் வரைக்கும் வந்திருக்கு. பெட்ரோல் பங்க்லாம் மக்கள் பெட்ரோல் இல்லாம அலமோதிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள யாராவது ஒரு கடையில தான் டிவி இருக்கும். அந்த டிவில போடக்கூடிய தூர்தர்ஷன் நியூஸ் பார்க்கறதுக்காக மொத்த பொதுமக்களும் அந்த கடைக்கு டிவி பார்க்க போயிடுறாங்க. இதுதான் பேங்க்குள்ள புகுந்து கொள்ளடிக்கிறதுக்கான சரியான நேரம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொதுமக்கள் எல்லாம் டிவி பார்க்க போற அந்த நேரம் பார்த்து முகத்துல துணியை கட்டிட்டு கையில நாட்டு துப்பாக்கியோட பேங்க்குள்ள போயிறாரு. அப்படி பேங்க்குள்ள போனதும் கன் பாயிண்ட்ல எல்லாரையும் மிரட்டி பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோ டப்பு டிப்புன்னு தன்னுடைய கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டு பேங்க் மேனேஜர் மாதிரி உருமாறி உள்ள அமைதியா உட்கார்ந்தாரு. ஹீரோ கூட போன கருணாஸ் வந்து அந்த பேங்க்குள்ள பணம் டெபாசிட் வந்தவர் மாதிரி அவர் ஒரு பக்கம் ஆக்டிங் போட்டுன்னு இருக்காரு. பேங்கே எம்டியா இருக்கு. எஸ், உள்ள இருந்த ஸ்டாஃப் எல்லாரையும் நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. இப்போ உள்ள வந்திருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் சந்தேகத்தோடவே நம்ம ஹீரோ பார்த்து பேங்க்ல இருந்தவங்க எல்லாம் எங்க யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாரும் மேனேஜர் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏன்பா செக்யூரிட்டிமா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி உள்ள வந்து அந்த போலீஸ் கேட்க, இல்ல சார் செக்யூரிட்டி பக்கத்துல டீ கடைக்கு தான் போயிருக்காரு. சரி, நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம், எல்லா ஃபார்மாலிட்டியும் பண்ணி கொடுங்க, நான் ஒரு வாரத்துக்கு நான் வெளியூர் போறேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த பேங்க் ஸ்டாஃப் மாதிரி பக்காவா நடிச்சு அந்த போலீஸை ஏமாத்தி அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. ரூம்குள்ள அடைச்சு கிடக்கிற ஸ்டாஃப்ங்களாம் இருக்காங்களே, அதுல ஒருத்தன் எப்படியாச்சும் கதை உடச்சிட்டு வெளில வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவன் ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துறான். அப்படி விழுந்ததும் அந்த சத்தம் போலீஸ் காதில் விழுது.
சடான்னு திரும்பி என்ன அங்க சத்தம்னு கேட்கும்போது இதே பேங்க்குள்ள கஸ்டமர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க நம்ம கருணாஸ் இருக்கார்ல, அவர் டப்புன்னு தலையை தேய்ச்சிட்டு நான் தான் சார் தெரியாம இங்க கதவுல இடிச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி சமாளிச்சாரு. ஒரு வழியா உள்ள வந்த அந்த போலீஸை சந்தேகம் வராதபடி சமாளிச்சு அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க அடிச்ச பணத்தை அங்க இருந்து தூக்கிட்டு வராங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயம், அந்த பேங்கோட வால்ட்ல இருந்து இவங்களுக்கு தேவையான வெறும் 3 லட்சம் ரூபாய் மட்டும் தான் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கட் பண்ணா இப்ப இந்த திருட்டு செய்தி படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ புடிச்சு கொடுத்து பேரு புகழ் வாங்கணும்னு நினைச்ச டிஒஎஸ்பி சுராஜ் காதுக்கு போகுது. பண்ணார வீட்டு பூட்டை உடைச்சவன் தான் இந்த பேங்க்லயும் கைவரிசை காமிச்சிருக்கான், அதே பாணியில பூட்டை உடைச்சிருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அந்த பழைய பகையை தீர்த்தே ஆகணும், அந்த திருடனை பிடிச்சே ஆகணும் சொல்லிட்டு ஒரு பக்கம் டிஒஎஸ்பி சுராஜ் கிளம்பி வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோ நிலத்தை மீட்டுறதுக்கான பணம் கிடைச்சிச்சு சொல்லிட்டு அந்த பணத்தோட ஊருக்கு கிளம்பி போக இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. சுராஜ் பிடியில ஹீரோ சிக்கினாரா இல்ல ஹீரோ மாட்டாம அவங்க அப்பா ஆசைப்பட்டபடி அந்த நிலத்தை மீட்டு அதே நிலத்துல அவங்க அப்பாவுடைய பாடியை புதைச்சாரா, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சுராஜ் உள்ள வந்து இந்த கேஸை கையில் எடுத்துக்கிறான். கண்டிப்பா இந்த பேங்க் ராபரியும் பண்ணையார் கேஸ்ல இன்வால்வ் ஆனதான் பண்ணிருக்கணும், ஏன்னா சேம் பேட்டர்ன்ல பூட்டை உடைச்சிருக்கான். இந்த முறை அவனை பிடிச்சே ஆகணும் சொல்லிட்டு சுராஜ் களத்துல இறங்கி பயங்கர தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பேங்க் வந்து பேங்க்ல எவ்வளவு கொள்ள போயிருக்குன்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்குன்ற விஷயம் தெரிய வருது. ஆனா நம்ம ஹீரோ அடிச்ச பணமும் என்னவோ வெறும் 3 லட்சம், மீதி 2 லட்சம் யார் அடிச்சிருப்பான்னு பார்த்தா இங்க தாங்க படத்துல ஒரு பேங்கரான ட்விஸ்ட். அந்த பேங்கோடைய ஹெட் மேனேஜரான ஜெயராம் இருக்கான்ல, அவன் தான் இந்த திருட்டு கேஸை சாக்கா வச்சு மேற்கொண்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை லாக்கர்ல இருந்து தூக்கியிருப்பான். ஒரு பக்கம் சுராஜ் வந்து மேனேஜர் ஜெயராம் கிட்ட வந்து உங்க பேங்க்ல இவ்வளவு பணம் இருந்தும் வெறும் 5 லட்சம் மட்டும் எடுத்துட்டு போயிருக்கானா, கண்டிப்பா அவனுக்கு அவசரமான அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் தேவையா இருந்திருக்கணும், அந்த பணத்தோடைய சீக்வன்ஸ் நம்பர்லாம் எனக்கு வேணும், அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சீக்வன்ஸ் நம்பர்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தன் மாமாவை கூட்டிட்டு அதே பேங்க்ல பணத்தை செட்டில் பண்ணிட்டு 10,000 மீட்டலாம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு இந்த பேங்க் ஆஃபீஸர் கிட்ட பணத்தை கொடுக்க, அந்த ஆஃபீஸரா பேங்க்ல திருட்டு போன அந்த சீக்வன்ஸ் நம்பர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கொண்டு வந்த அந்த பணத்தோட செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா இங்க தான் படத்துல இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்க அந்த பணம் மொத்தமும் பழைய நோட்டா இருக்கு. ஓவர் நைட்ல எப்படா நம்ம ஹீரோ பணத்தெல்லாம் மாத்தினார்னு பார்த்தா இங்க தான் நம்ம ஹீரோடைய மாஸ்டர் பிளான். எப்படியும் இவங்க சீக்வன்ஸ் நம்பரை வச்சு பிடிச்சிருவாங்க சொல்லிட்டு பணத்தை அடிச்ச உடனே அதே ஊர்ல இருக்க ஒரு பெரிய ஜவுளி கடை, அந்த ஜவுளி கடையில போயிட்டு ராத்திரியோட ராத்திரியா பூட்டை உடைச்சி அந்த ஜவுளி கடையில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த புது நோட்டெல்லாம் அங்க மாத்தி வச்சுட்டு சந்தேகம் வராதபடி அந்த பழைய நோட்டோட இங்க பேங்க்ல செட்டில்மெண்ட் பண்றதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஜவுளி கடை திருட்டு கேஸையும் சுராஜ் போய் பாக்குறாரு. இங்கேயும் அவன் தான் கைவரிசை காமிச்சிருக்கான். நோட்டுடைய சீக்வன்ஸ் நம்பரை வச்சு அவனை பிடிச்சிருவோன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி பக்காவா நோட்டை மாத்தி வச்சிருக்கான். அவனுக்கு அவசரமா பண தேவை இருந்திருக்கு. சரி ஓகே, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த பர்டிகுலர் பேங்க்ல யார் யாரெல்லாம் பேங்க் லோன் வாங்கி அவங்களால கட்ட முடியாம போய் அவங்களுடைய வீடு நிலம் அதெல்லாம் ஜப்திக்கு வர நிலையில இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெயராம் கிட்டே அந்த டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் சுராஜ் வாங்கிட்டு ஒரு பக்கம் ஹீரோ பிடிக்கிறதுக்காக இவர் தேடிட்டு இருக்கும்போதே பேரலா இந்த பக்கம் அந்த பேங்க்ல செட்டில் பண்ண வந்திருக்காருல நம்ம ஹீரோ. இந்த பேங்க் ஸ்டாஃப் பணத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த 3 லட்ச ரூபாய் பணம் அசலுக்கே சரியா போச்சு, மீதி வட்டி 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நிலம் பத்திரம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய மாமாவான கருணாஸ் டென்ஷன் ஆயிராரு. அந்த பேங்க் ஸ்டாஃப் பிடிச்சி காச்சு முடிச்சுன்னு கத்திட்டு இருக்க அதே பேங்க்ல ஒரு பக்கம் விசாரணைக்காக வந்திருக்க சுராஜ நம்ம ஹீரோ பாக்குறாரு. மாமா போலீஸ், இப்போதைக்கு முதல்ல நம்ம இந்த பேங்கை விட்டு வெளியேறுவோம், அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் மாமாவை கூட்டிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துறாரு. மீதமுள்ள அந்த 1.5 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம், வேற வழியே இல்ல, திரும்பவும் இதே ஸ்டைல்ல பேங்க்ல கை வைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் டிஒஎஸ்பி சுராஜும் எல்லா பேங்க் பிரான்ச்சுக்கும் போயிட்டு கண்டிப்பா அவன் திரும்ப திருட வருவான்னு சொல்லிட்டு பயங்கரமா செக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா பேங்க்ல இருந்து டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சுவிட்ச் வச்சிருப்பாங்களே, அந்த சுவிட்ச் அதோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டு தான் ஹீரோ கைவரிசையை காட்டியிருக்கான். இந்த முறை ஹீரோ திருடுறதுக்கு முன்னாடி கொள்ளடிக்க போற அந்த பேங்க் பிரான்ச்சை கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக ஒவ்வொரு பிரான்ச்சா போயிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணி செக் பண்றாங்க. அப்படி அந்த மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு பிரான்ச்சா போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா பரமக்குடி பிரான்ச்ல அலர்ட் பட்டன் அழுத்தும் போது அடிக்கல. ஓகே, இந்த பிரான்ச்ல தான் ஹீரோ கைவரிசையை காட்ட போறான்னு சொல்லிட்டு சுராஜ்க்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அடுத்த நாள் அந்த பிரான்ச்ல கொள்ளடிக்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா இருக்கும்னு சொல்லிட்டு தயக்கத்தோட கதவை திறந்தா ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த பஞ்சமன் யூனியன் பேங்க் பிரான்ச்சோடைய ஹெட் மேனேஜரான ஜெயராம் வந்து நிக்கிறாரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து நீ தான் பேங்க்ல கொள்ளடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உன்னுடைய அட்ரஸை மட்டும் சூராஜுக்கு கொடுக்கல, ஹீரோ மட்டும்தான் கொடுத்த கடனை செட்டில் பண்றதுக்காக பேங்க்கு வந்திருக்காங்க, சோ அதை வச்சு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி இருந்தும் இவர் எதுக்காக போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலனா ஹீரோவை வச்சு இன்னும் நிறைய இடத்துல பணத்தை அடிக்கணும், அப்படி திருடுற அந்த பணத்துல பாதி பிரிச்சுக்கலாம், இதுக்கு நீ ஓகேனா நாளைக்கு எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி விசிட்டிங் கார்டில் நம்பர் எழுதி கொடுத்துட்டு இந்த ஜெயராம் அங்கேருந்து கிளம்ப, இவனுக்காகலாம் நம்ம வேலை பார்க்கக்கூடாது, நம்ம தேவை வெறும் 1.5 லட்சம், அதை மட்டும் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ கருணாஸ் முருகேசனோட இவங்க கொள்ளடிக்க போற அந்த பரமக்குடி பிரான்ச்சுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பிரான்ச்ல
சுராஜ் ஆல்ரெடி ஹீரோவை கையும் களமா பிடிக்கிறதுக்காக அந்த பேங்க்குள்ள கண்ணும் கையுமா அவர் ஆளுங்களை மஃப்டியில் உட்கார வச்சிருக்காரு. ஹீரோ அந்த பேங்க்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க உள்ள ஏதோ தப்பா இருக்கு, முதல்ல உள்ள போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் தம்பி மாதிரி பாக்குற முருகேஷ் அனுப்புறாரு. முருகேஷனும் தயக்கத்தோட அந்த பேங்க்குள்ள போறான். உள்ள போகும்போதே போலீஸ்காரங்களாம் மஃப்டியில பேங்க் ஸ்டாஃப் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்த பயத்தோடவே டெபாசிட் சலான் எடுத்துட்டு போதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி முருகேசன் பயந்துகிட்டே உள்ள போயிட்டு அந்த சலானை மட்டும் எடுத்துட்டு வந்துறான். அப்படி எடுத்து வந்ததும் ஹீரோ கிட்ட வந்து அந்த பேங்க் உள்ள எல்லாம் நார்மலா தான் இருக்கு, மொத்தம் 5 பேர் தான் இருக்கானுங்க, ஆனா அவங்களெல்லாம் பார்த்தா பேங்க் ஆஃபீஸர்ஸ் மாதிரி தெரியல, வேற ஏதோ மாதிரி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நடந்தாலும் இன்னைக்கு பணத்தை அடிச்சு தான் போறோம், ஏன்னா அப்பாவுடைய பாடியை அடக்கம் பண்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஸோ வேற வழியில் பணத்தை அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பக்காவா ரெடி ஆகி அந்த பேங்க்குள்ள போலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். சர்ன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் ஜீப் வேகமா வந்து, சார் பக்கத்தூர் பிரான்ச்ல ஆல்ரெடி கொலை நடந்துருச்சு சார் அப்படின்ற மாதிரி டிஒஎஸ்பியை கூட்டு போயிறாங்க. எஸ், இங்க தாங்க படத்துல இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோ ஜெயராமுக்காக வேலை பார்க்கலன்னு தெரிஞ்சதுமே ஜெயராம் வேற ஒரு டீமை வச்சு பக்கத்தூர் பிரான்ச்ல கொள்ளடிச்சாச்சு. அந்த கொள்ளை பழியும் நம்ம ஹீரோ மேலேயே போட்டாச்சு. ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. ஒரு பக்கம் ஜெயராம் நம்ம ஹீரோ கால் பண்ணி, ஏண்டா உன்னை விட்டா எனக்கு இந்த ஊர்ல வேற திருட்டு பசங்களே கிடையாதா, இப்ப பாரு உன்னை வச்சே மத்த பிரான்ச்ல எல்லாம் நான் கொள்ளடிக்க போறேன், பணம் எல்லாம் எனக்கு, படி எல்லாம் உன் மேல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. இன்னொரு கேங் ஜெயராமுக்காக வேலை பார்க்கறாங்கன்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துட்டுமே அந்த கேங் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. அதுக்காக ஜெயராம ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் பக்கத்தூர்ல இருக்க லட்சுமின்ற லாட்ஜ்ல அவனுங்கெல்லாம் பேங்க்ல அடிச்ச பணத்தோட பதுங்கி இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோ அந்த பணத்தை தூக்கலாம் சொல்லிட்டு அந்த லாட்ஜுக்கு போறாரு. அங்க போனா ஜெயராமுக்காக வேலை பார்க்கறானுங்களே அவனுங்களாம் நல்லா கெடா மாறு மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு கீழே இருக்க பார்ல சீட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அவனுக்கிட்ட சீட்டு விளையாடுற மாதிரி போயிட்டு பேங்க்ல அடிச்ச பணம்லாம் இவனுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவனுக்கிட்ட பெட் கட்டி விளையாடுறாரு. அப்படி விளையாடும் போது தான் பேங்க்ல இருந்து அடிச்ச பணம் இவனுக்கு ரூம்ல தான் இருக்குன்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. உடனே அந்த ரூம்ல போயிட்டு பணத்தை அடிச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள இந்த கேங் ஹீரோ சுத்து போட அந்த ரூம்குள்ள ஒரு பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவுல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்த கூடவே தம்பி மாதிரி இந்த முருகேசன் இருக்கால அவனை அந்த கேங் காரனுங்க கத்தியால குத்திட்டு பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆறானுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த கேங் எடுத்துட்டு போற அந்த பணத்தை எடுக்கிறதா இல்லைங்க கத்தி குத்து வாங்கியிருக்க முருகேசனை காப்பாத்ததா சொல்லிட்டு நடுவில் நம்ம ஹீரோ நல்லா மாட்டிக்கிறாரு. பணத்தை அப்புறம் கூட சம்பாரிச்சிக்கலாம், இவன் உயிர் தான் முதல்ல காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு பக்கத்தூர்ல இருக்க இவருக்கு தெரிஞ்ச வைத்தியர்கிட்ட போயிட்டு கத்தி குத்து வாங்கின முருகேசனை காப்பாத்துறாரு. கட் பண்ணா மார்ச்சூர்ல இருக்க அப்பாவுடைய பாடியை மீட்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஒரு நாள்ல 1.5 லட்ச ரூபா பணத்தை எப்படி புரட்டுறது, அந்த யோசனையிலேயே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ திரும்பவும் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கான்ற விஷயம் கருணாஸ் மூலியமா தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ போட்டு பல்லான்னு அரைஞ்சு, இனிமே நான் திருட்டு தொழிலுக்கே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியே திரும்பவும் அதிலே இறங்கியிருக்க, ஊரே உன்னதான் தேடிட்டு இருக்கு, இதுக்கு மேலே இருந்தா கண்டிப்பா மாட்டிப்ப, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனோட, என்ன பண்ண சொல்ற, என் அப்பா ஆசைப்பட்ட ஒரே விஷயம் அந்த நிலம், அந்த நிலத்துல அவரை புதைக்கணும், வீட்டுல என் அம்மா என் அப்பாவுடைய பாடியை அவர் ஆசைப்பட்டபடி அவர் நிலத்துல புதைப்பன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, இந்த நிலவில் நான் அவங்களை விட்டு எப்படி போறது அப்படின்ற மாதிரி கண்கலிங்கிட்டே சொல்ல, அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின், நீ பண்ற இந்த திருட்டு தொழில கடைசியில மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டா நாளைக்கு போற உன் குழந்தைக்கு அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்ல, எஸ் இந்த தருணத்தில் தான் நம்ம ஹீரோ அவங்க வைஃப் கர்ப்பமா இருக்கான்ற விஷயம் தெரிய வருது. அவ்வளவுதாங்க அப்படியே நம்ம ஹீரோ எமோஷனலாக பிரேக் ஆகி, இனிமே இந்த கொள்ளையெல்லாம் வேணாம், அப்பாவுடைய பாடியை அவர் ஆசைப்பட்டபடி நிலத்துல புதைக்க முடியலன்றத அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுப்பா, முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி பண்ணிட்டல அப்படின்னு அவங்க அம்மாவும் கலங்கிட்டே சொல்ல, இந்த தருணத்தில் தான் நம்ம ஹீரோ அவங்க அம்மா காலில் விழுந்து, ஐயோ அம்மா, பல வருஷம் கழிச்சு நான் திரும்ப வரும்போது அப்பா நான் அவங்க கூடவே இருந்துருன்னு நினைச்சாரு, ஆனா அது கிடையாது உண்மை, உங்களை ஏமாத்திட்டு நிலப்பத்திரம் எடுத்துட்டு போய் வித்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்துக்காக தான் நான் வந்தேன், அந்த உண்மை தெரிஞ்சு போய் தான் அப்பா உடஞ்சு போய் இறந்தே போயிட்டாரு, அப்பாவுடைய சாவுக்கே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழ, அவ்வளவுதான் அவங்க அம்மாவும் உடஞ்சு போயிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கூப்பிட்டு, மார்ச்சூரில இருந்து முதல்ல அவங்க அப்பாவுடைய பாடி கொண்டு வா, அவர் நிலத்துல புதைக்கலனாலும் பரவாயில்ல, அவர் முதல்ல வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மார்ச்சூரிக்கு போறதுக்கு முன்னாடி கத்தி குத்து வாங்கியிருக்க முருகேசனை பாக்கிறதுக்காக அந்த வைத்தியர் வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வைத்தியர் வேற யாரும் இல்லைங்க, ஆரம்பத்துல நம்ம ஹீரோக்கு நாட்டு துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாருல அந்த பெரியவர் தாங்க, ஒரு பெரிய பெரிய கத்தியெல்லாம் செய்யறவர். இப்ப அந்த ஊர்ல சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, சோ அதுக்காக ஒரு பெரிய கத்தியை தயார் பண்ணிருக்காங்க, அந்த கத்தியை போற வழியில கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கையில கொடுத்து அனுப்ப, ஹீரோவும் அந்த கத்தியை எடுத்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க நடந்துட்டு இருக்க ஷூட்டிங் நம்ம கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் நடிப்புல வெளிவந்த தேவர் மகன் அந்த படத்தோட ஷூட்டிங். கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கமல் பெரிய ஒரு கத்தி ஒன்று தூக்கிட்டு வருவார்ல, அந்த கத்தியை தான் நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடுக்க போயிருக்காரு. அப்படி அந்த கத்தி கொடுக்க போன டைம்ல தான் அங்க ப்ரொடக்ஷன்ல உடனடியாக 5 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டிருக்கு, ஸோ அதனால பேங்க்ல இருந்து கேஷ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் நம்ம ஹீரோ காதுல விழுது. கத்தியை கொடுத்துட்டு மீதமுள்ள அந்த 1.5 லட்ச ரூபா பணத்துக்கு இப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பேங்க் சைட்ல இருந்து கேஷா கொண்டு வராங்களே, அந்த பணத்துல இருந்து 1.5 லட்ச ரூபா தூக்கிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டம் போடுறாரு. அவர் போட்ட பிளான் படி சினிமா ப்ரொடக்ஷனுக்காக கொண்டு வந்துட்டு இருக்க பண வண்டியை வழி மறைச்சி கன் பாயிண்ட்ல மிரட்டி பாக்ஸ்ல இருந்து இவருக்கு தேவையான 1.5 லட்ச ரூபா பணத்தை மட்டும் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு அங்கே எஸ்கேப் ஆயிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு கார் பிரேக் டவுன் ஆயிடுது. பழைய வண்டி ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தி ஆகணும், ஸோ அதுக்காக ஓரமா இருக்க ஒரு பழைய விவசாயியோட வீட்டுக்கிட்ட தண்ணி கேட்க போயிருக்காரு. அந்த பழைய விவசாயி இவங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த விவசாயியோட வாழ்க்கையும் நம்ம ஹீரோ அப்பாவுடைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. அந்த ஊரே பாவம் நிலப்பத்திரத்துல பேங்கை வச்சு பத்திரம் எல்லாம் மூழ்கி போற நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவுடைய அப்பா மட்டும் உயிரோடு இருந்தா கண்டிப்பா கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து இந்த கிராம மக்களுக்கு ஏதாவது பண்ணிருப்பாரு. ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியல.
தெரியலையே, நாம வெறும் நம்மளுடைய நிலப்பத்திரம் மீட்கணுன்ற ஒரு சுயநலத்துக்காக பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சோம். ஆனா ஊர் மக்கள் மொத்தமா இன்னைக்கு கடனாளையாகி எல்லாரும் அவங்க நிலத்தை இழக்கிற நிலைமையில இருக்காங்க. இந்த நிலைமையை மாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்றாரு. ஒரு பக்கம் ஹீரோ பிடிக்கிறதுக்காக சுராஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மாவட்டத்துல இந்த பஞ்சமின் யூனியன் பேங்கை குறி வச்சு ஒவ்வொரு ஊரா போயிட்டு கொள்ளடிச்சிட்டே வராரு. இப்படி ஹீரோ கொள்ளடிக்கிற விஷயம் போலீஸ் ஆபீசர் டிவைஎஸ்பி தெரிய வந்து ஹீரோடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இவன் இந்த கமுதி பிரான்ச்சில் தான் அடுத்து கை வைப்பான், ஆளுங்களோட போயிட்டு இங்க அவனை கையும் களமா பிடிக்கலாம், மேனேஜர் சார் நீங்களும் கூட வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜெயராமையும் கூட்டு போறாங்க. ஆனா ஜெயராம் ஒருவன் நடிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா அவர் ஒரு டீம் வச்சு கொள்ளடிச்சிட்டு இருக்காருல ஹீரோ பேர்ல. ஸோ அந்த டீம் தான் இப்போ கமுதியில் கை வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் அங்கே போலீஸோட போனால் கண்டிப்பாக கையங்களமாக மாட்டுவார். அது தெரியாமல் இவர் நடிக்கிட்டே போக அந்த பிரான்ச்குள்ளே போனதுமே டப்புனு இப்போ ஜெயராம் டீம் உள்ளே இறங்கி கன் எடுத்து பாயிண்ட் பண்ண உள்ள ஜெயராம் இருக்கிறத பார்த்ததும் அவரோட டீம் ஆளுங்கலாம் என்ன சார் போலீஸும் நம்ம கூட்டாளியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளோதாங்க டிவைஎஸ்பி சுராஜ் கிட்ட பேங்க் மேனேஜரான ஜெயராம் கையங்களமாக மாட்டிக்கிறாரு. ஏன்னா அவங்க ஆளுங்களாம் அந்த இடத்துல இவர் தான் எங்களை கொள்ளடிக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்க, அவ்வளோதாங்க ஜெயராமை பிடிக்கிறதுக்காக சுராஜ் துரத்திக்கிட்டு ஓட பயந்து போன ஜெயராம் அந்த பேங்கை விட்டு வெளியில் வர இப்போ அந்த வழியாக வேகமாக வந்து ஒரு டிராக்டர் மேலே ஜெயராம் மோதி ஸ்பாட்லேயே அவர் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு ரத்த வெள்ளத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சார் என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன், அடிச்ச பணத்தில் ஷேர் தரேன் அப்படின்ற மாதிரி உயிர் போகிற தருணத்தில் சுராஜ் கிட்ட கேட்க, சுராஜும் இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாரு. அப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததும் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஹீரோ பற்றின தகவலும் சுராஜுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நீ எனக்கு உயிரோட தேவையில்லை, கூடவே இருந்து என்னையும் ஏமாத்திட்டே, இனி நீ உயிரோட இருக்க தேவையில்லைன்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சுராஜ் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஜெயராமா போட்டு தள்ளிடுறாரு. அப்படி போட்டு தள்ளிட்டு ஹீரோவை பிடிக்கிறத கிளம்பி வரும்போது இதுக்குள்ள அவங்க டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரே பரபரப்பு, சார் எமர்ஜென்சி, ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சில் மக்கள் அலமோதி நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு பாருங்க அப்படி கூட்டு போக என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒவ்வொரு பேங்காக போயிட்டு கொள்ளடிச்சார்ல அந்த பணம் எல்லாத்தையுமே அந்த ஊருக்காரங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டாரு போல. அவங்க எல்லாரும் அவங்களுடைய நிலப்பத்திரத்தை மீட்கிறதுக்காக மொத்தமாக கிளம்பி பேங்குக்கு வந்துட்டாங்க. யோ இதெல்லாம் திருட்டு பணம்யா அப்படின்ற மாதிரி சுராஜ் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் திருட்டு பணம் கிடையாது, எங்களுடைய பணம், எங்க பணத்தை வச்சு எங்க நிலத்தை நாங்கள் மீட்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் சொல்ல இவங்களால எதுவும் பண்ண முடியல. கடைசியா நம்ம ஹீரோ எல்லா பேங்க்ல இருந்து அடிச்ச பணத்தை அவங்க ஊர் மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது மூலியமா இவருடைய நிலப்பத்திரத்தையும் இவர் மீட்டுட்டாரு, ஊர்க்காரங்களுடைய நிலப்பத்திரத்தையும் மீட்டு கொடுத்துட்டாரு. கடைசியா அவங்க அப்பா ஆசைப்பட்டபடி அந்த நிலத்துல அவருக்கான இறுதிச்சடங்கை நல்லபடியா முடிச்சு வைக்க, இருந்தாலும் நீ ஒரு திருட்டு பையன்டா, உன்னை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சுராஜ் அந்த ஸ்பாட்க்கு வராரு. அப்படி அங்க வந்ததும் அப்புறம் நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க கண்ணை பிடிங்கி நெத்தி போட்டுல வச்சு, என்ன சார் திருட்டு, அவனுங்க லோனுன்ற பேர்ல எங்க அப்பா மட்டும் இல்ல மொத்த ஊரையே ஏமாத்தி மொத்த விவசாய நிலத்தையும் ஜப்தி பண்ண பார்த்தானுங்க. எனக்கு எது தர்மம் தோணுச்சோ அதான் நான் பண்ணேன், இப்போ சொல்லுங்க யார் திருட்டு பசங்க அப்படின்ற சொல்ல சுராஜுக்கு ஓகே, ஆரம்பத்துல நீ உள்ள இருந்தாதான் இந்த ஊருக்கு நல்லதுன்ற மாதிரி நான் சொன்னேன், ஆனா நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊருக்கே நல்லது பண்ணிட்ட, இருந்தாலும் நீ திருட்டு பையன் தான், உன்னை அரெஸ்ட் பண்ணி தான் போவன்ற மாதிரி ஹீரோ கை விளங்க மாட்டேன். அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இப்போ நான் உன்னை பிடிச்சி கொண்டு போய் விட்டனா உனக்கு ஒரு 7 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க, ஜெயில இருந்து வெளில வந்தா இந்த ஊரையே காப்பாத்துறதுக்காக உன்னை கண்டிப்பா தலைவன் ஆக்கிடுவாங்க, ஆனா என்ன கடைசியா வில்லன் ஆக்கிடுவானுங்க. எனக்கு தேவை என் கதையில் நான் ஹீரோ ஆகணும். இந்த மொத்த திருட்டு கேஸையும் இந்த மேனேஜர் ஜெயராம் மேல போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டா இந்த திஃப்ட் கேஸில் நான் தான் ஹீரோ. ஸோ இனி நீ இந்த திருட்டு கேஸுக்கு வேணா பொழைச்சிப்போ, ஆனால் ஒரு விஷயம், இதுக்கப்புறமும் நீ திருட்டு வேலையில் ஈடுபட்ட உன்னை சும்மா விட மாட்டேன், தேடி வந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சுராஜ் சொல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இதுதான் என் ஊர், இனி மிஞ்சி இருக்க போகிற வாழ்க்கை இங்கே தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுடைய நிலத்தில் விவசாயம் பார்க்குற விதமாக டிராக்டர் எடுத்து ஓட்டிட்டு போக அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த கரண்ட படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரிஸில் வித்தியாசமான கதைகள் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை.